அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் முன்னுரைத்த இயேசுவின் பாடுகள் என்னும் தொடரில் இன்று இயேசு இகழப்படுவார் என்னும் இறைவாக்கு திருப்பாடலில் சொல்லப்பட்டு நிறைவேறியது என்று நாம் பார்க்கிறோம். திருப்பாடல்கள் நூலில் திருப்பாடல் 22 துயர்மிகு புலம்பல் என்று அழைக்கப்படுகிற இந்த திருப்பாடல் 22 இயேசுவின் பாடல்களோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு கொண்டது. அது தாவீதின் ஒரு பாடல். இந்த பாடலில் 8வது இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர், உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றார்கள் என்று இறை நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதரை இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இகழ்ந்து பேசுகின்றார்கள். இது இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 43 கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள், ஏளனம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நேர்மையாளர்களை, இறை நம்பிக்கை உடையவர்களை நாம் ஒருபோதும் இகழக்கூடாது, ஏளனம் செய்யக்கூடாது. நாம் ஒருவேளை நேர்மையாளர்களாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நேர்மையாளர்களை, நல்லவர்களை, பிறருக்காக உழைக்கின்றவர்களை நாம் ஒருபோதும் ஏளனம் செய்யக்கூடாது, இகழக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன்.